சித்திரை 1 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். டெல்லி நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கருப்பு நிறம், அன்னை காளியோட நிறம் அப்படின்ட்டு ரொம்ப கௌரவமானது அப்படின்ட்டு கனிமொழி அவர்கள் பேசிட்டு வந்திருக்காங்க நேற்று டெல்லி நாடாளுமன்றத்தில். காளி தேவியோட நிறத்தை பற்றி பேசுகிற கனிமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை, அதாவது ஒரு பெண்ணை இந்த சமுதாயத்தில் அதாவது கடவுளாக கூட மதிக்க வேணாம், ஒரு சக மனுஷியாவது மதிச்சிருக்கலாமே. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆனால் அதே கருப்பு சட்டையை போடுற திமுகவோட ஆட்கள் பார்த்தீங்கன்னா பெண்களோட வாழ்க்கையே எந்த அளவுக்கு இருட்டாக்கியிருக்காங்க அப்படின்றது நம்மளால கண்கூட பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்றேன். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சிந்துஜா என்ற தலித் பெண்ணை டோக்கன் கேட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்கள தற்கொலை முயற்சி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து பெண்களோட பாதுகாப்பு பற்றி பேசுகிறாங்க, நிறம் பாகுபாடை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இப்படிலாம் பேசிட்டு வருவாங்க. உண்மையிலே திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்ட்டு பல கேள்விகள் நம்மளுக்குள்ள வருது. அது மட்டும் இல்லாமல் மக்களும் எந்த அளவுக்கு கொந்தளிச்சிருக்காங்க. இதெல்லாம் பேசுகிற கனிமொழி அவர்களுக்கு தகுதி இருக்கா? அதாவது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க விதவைகளுக்கு குரல் கொடுக்குறேன், இளம் பெண்களுக்கு குரல் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ரொம்ப நிறையவே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தலித் சமூகத்தை சேர்ந்த அந்த பெண் சிந்துஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா டோக்கன் கேட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, அதாவது அவங்க தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுக்காகவும் திமுகவோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அவங்கள மதிக்காம அவங்கள எந்த அளவுக்கு ஆபாசமாக பேசுனது மட்டும் இல்லாமல் நடு தேர்வில் வச்சு அடித்து எந்த அளவுக்கு அவங்கள துன்புறுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தாவேகா நிர்வாகி ஆதவ அர்ஜுனா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா தலித் விரோத கட்சி திமுக ஆட்சி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ பெண்களை இரும்பு கரம் கொண்டு தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை தொடர்ந்துட்டு இருக்கு, எந்த அளவுக்கு அவலங்களை சந்திக்கிறாங்க, பாதிப்புகளை சந்திக்கிறாங்க, தினம் எந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமைகள்னு தொடர்ந்து இப்படி நடந்துட்டு வருது. ஸோ இப்படி இருக்கும்போது சரி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, இப்போ அமைதியா இருக்க என்ன காரணம் அப்படின்ட்டு ஆதவ அர்ஜுனா ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இது தேர்தல் அறிக்கை, அதாவது அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொடுக்க போறது முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க இந்த டோக்கன் கொடுக்கறதுக்கு ரீசன் என்னன்னா ஓட்டை வாங்குறதுக்கு அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு நாள் எந்த ஒரு திட்டங்களும் கொடுக்காம காசு கரெக்டா இந்த தேர்தல் நேரத்தில் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற பல கேள்விகள் எதிர்கட்சிகளும் சரி, அதாவது மக்களும் சரி எந்த அளவுக்கு கொந்தளிச்சிருக்காங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த சிந்துஜா என்ற பெண்ணோட இந்த நிகழ்வு, இந்த சோகமான நிகழ்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது சிபிஐல விசாரணை போடணும், அதாவது இந்த தலித் சமூக பெண்ணுக்கு நடந்த அவலத்தை அப்படின்ட்டு ஆதவ அர்ஜுனா சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்காரு. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.